දෙවියන් වහන්සේ සමග දවස ආරම්භ කරන්න. தேவனுடன் நாளை ஆரம்பிங்கள். දෙවියන් වහන්සේ සමග දවස ආරම්භ කරන්න. தேவனோடு நாளை ஆரம்பிங்கள். வாழ்க்கையில யார் முகத்துல முழிக்கும் அது மிக முக்கியம். ජීවිතේ කාගේ මූණේද මුලිච්ච වෙන්නේ ඒක ඉතාමත් වැදගත්. முதல் என்பது மிக முக்கியம். ප්‍රථම දෙය කියනක ඉතාමත් වැදගත්. பைபிள்ல ஆரம்பம் என்பது முக்கியம். බයිබලේ පටන් ගැනීම කියන එක වැදගත්. ஆதியிலே தேவன், පටන් ගැනීමේදී දිව්‍යයන් වහන්සේ, ஆதியிலே පටන් ගැනීමේදී தேவன். දිව්‍යයන් වහන්සේ. பைபிள் அப்படிதான் சொல்லுது. බයිබලයේ ආකාරයි සඳහන් වෙන්නේ. ஆதியாகமம், උත්පත්ති පොතේ ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். උත්පත්ති පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි වචනය. பைபிள் எப்படி ஆரம்பிக்கிறது? බයිබලේ කොහොමද පටන් ගන්නෙ? ஆதியாகமம் 1:1 උත්පත්ති 1:1දී பட்டங்கன்மேதி දෙවියන් වහන්සේ. ආදීලේ දේවන්. அப்ப ஆரம்பத்திலே என்ன? එහෙමනම් පටන් ගැනීමේදී කුමක්ද? தேவன். දෙවියන් වහන්සේ. ஆரம்பம் எது? පටන් ගැනීම කුමක්ද? சொல்லுங்க சத்தமாய். කියන්න. வாய் திறந்து சொல்லுங்க. මුඛේ විවෘත කරලා කියන්න. நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம். ඔබ කියන්න ஆரம்பம் ආශිර්වාදය. எது? පටන් ගැනීම කුමක්ද? தேவன். දෙවියන් වහන්සේ. பைபிள் ஆரம்பம் தேவன். පටන් ගැනීමේදී බයිබලේ දෙවියන් වහන්සේයි. ஆரம்பமே கடவுள்தான். පටන් ගැනීමම දෙවියන් වහන්සේයි. ஆரம்பத்தில் மரம் அல்ல. පටන් ගැනීමේදී ගහ නොවේ. ஆரம்பத்தில் சூரியன் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී සූර්යාව තිබුණේ නැහැ. ஆரம்பத்தில் மீன்கள் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී මසුන් සිටියේ නැහැ. ஆரம்பத்தில் மலைகள் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී කඳු තිබුණේ නැහැ. ஆரம்பத்தில் நதி இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී ගංගාවල් තිබුණේ නැහැ. ஆரம்பத்தில் வாட்டர்ஃபால் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී වෝටර්ෆෝල් තිබුණේ නැහැ. ஆரம்பத்தில் மரங்கள் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී ගස් තිබුණේ නැහැ. ஆரம்பத்தில் மனிதன் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී මිනිස්සයා සිටියේ නැහැ. ஆரம்பத்தில் மனுஷன் இருக்கவில்லை. පටන් ගැනීමේදී ගෑණි සිටියේ නැහැ. ஆரம்பத்தில் පටන් ගැනීමේදී தேவன். දෙවියන් වහන්සේ. ஆரம்பத்தில் தேவன். පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ. ஆரம்பம் தேவன். පටන් ගැනීම දෙවියන් වහන්සේ. அந்த பூமி எப்படி இருந்துச்சு? ඒ පොළව කොයි ආකාරද තිබුණේ? 2 வசனம் சொல்லுது. දෙවෙනි වචනේ තිබෙනවා. දෙවෙනි වචනේ දාලා තියෙනවා. 2 වසனம் சொல்லுகிறது. පොළව වනායි පාළුව ඉස්ව තිබුණේ. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ගැඹුර පිට අන්ධකාරවිය. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. පොළව වනායි පාළුව ඉස්ව තිබුණේ. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. පොළව පාළු වෙලා තිබුණා. பூமியானது வெறுமையாயிருந்தது. පොළවේ කිසිම දෙයක් නැහැ. ඉස්. பூமியிலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெறுமை. අඳුර තිබුණා. இருள் இருந்தது. අද ඔබගේ ජීවිතේ ඉස් වෙලා ඇති, පාළු වෙලා ඇති, අඳුරෙන් පිරලා ඇති. இன்று உங்கள் வாழ்க்கை கூட ஒழுங்கின்மையா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், இருளாயும் இருக்கலாம். මේ පොළව එහෙමයි තිබුණේ. இந்த பூமி அப்படிதான் இருந்தது. නමුත් ஆனாலும் පටන් ගැනීමේදී ஆதியிலே දෙවියන් වහන්සේ. தேவன். ඔබගේ ජීවිතේ මේම තිබෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கலாம். පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ උනත් ஆதியிலே தேவனாய் இருந்தாலும் ඒ ඉස්ව තිබෙන දේ සම්පූර්ණ වේ. அந்த வெறுமை முழுமையாய் மாறும். ආමේන්. ஆமென். ඒ අඳුර එළිය වෙයි. அந்த இருள் ஒளியாய் மாறும். පිළිවෙල නැති දේ පිළිවෙල වෙයි. ஒழுங்கற்றது ஒழுங்குள்ளதாய் மாறும். පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ නිසා ஆதியிலே தேவன் என்கிற படியினால் ගස් ආවා. மரம் வந்தது, මනුෂ්‍යාවා. மனிதர்கள் මේ வந்தார்கள், පොළවේ ගංගාවල් ආවා. இந்த பூமியிலே நதிகள் வந்தது. මුළු ලෝකෙම ලස්සන වුණා. முழு உலகமே அழகானது. මේ ලෝකෙම සම්පූර්ණ වුණා. இந்த உலகமே முழுமையானது. මේ ලෝකෙම රන් වලින් පිරුණා. இந்த உலகமே தங்கங்களினாலே நிரம்பியது. ලෝකෙ අලංකාර වුණා. இந்த உலகமே அழகானது. මේ ඊශ්ව පාළුව අඳුර තිබුණා. මේ ලෝකෙ මෙච්චර ලස්සන වෙන්නට හේතුව இந்த ஒழுங்கின்மை, வெறுமை, அந்தகாரமாய் இருந்த இந்த உலகம் இவ்வளவு அழகாய் வர காரணம் පටන් ගැනීමේදී ஆதியிலே දෙවියන් වහන්සේ. தேவன். එහෙනම් අද ඔබගේ ජීවිතය அப்படி என்றால் இன்று உங்கள் வாழ்க்கை ඉස් වෙලා ඇති. வெறுமையாயிருக்கலாம், අඳුරෙන් පිරලා ඇති. இருளிலே நிரம்பி இருக்கலாம்,
පිළිවෙල නැතුව ඇති. ஒழுங்கில்லாமையா இருக்கலாம். එනම් පටන් ගැනීමේදී දෙවියන් වහන්සේ වෙන්න ඕනේ. அப்படி என்றால் ஆரம்பம் தேவனாய் இருக்க வேண்டும். ඒ නැගිට ගාම காலையில எழுந்ததுமே පටන් ගන්න දෙවියන් වහන්සේ සමග. ஆரம்பியுங்கள் தேவனோடு கூட. ඔබගේ දවස පටන් ගන්න දෙවියන් වහන්සේ සමග. உங்கள் நாளை ஆரம்பியுங்கள் හෙට தேவனோடு. සෙනසුරාදා நாளை சனிக்கிழமை සෙනසුරාදා පටන් ගන්න දෙවියන් වහන්සේ සමග. சனிக்கிழமை ஆரம்பியுங்கள் தேவனோடு. එදා දවස සම්පූර්ණ වේ. அந்த நாளே முழுமையாகும். දවස දෙවියන් වහන්සේ එක්ක පටන් ගන්න. நாளை தேவனோடு ஆரம்பியுங்கள். ඒ දවස දෙවියන් වහන්සේ එක්ක. அந்த நாள் தேவனோடு. කොහොම දෙවියන් වහන්සේ එක්ක පටන් ගන්නේ? எப்படி தேவனோடு ஆரம்பிப்பது? නැගිට ගාම උන් පළවෙනි එක උන්වහන්සේගේ නම කියන්න. எழுந்ததுமே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பெயரை சொல்லுங்கள். උන්වහන්සේගේ නම කියන්න. அவருடைய பெயரை சொல்லுங்கள். උන්වහන්සේව ගායනා කරන්න. அவரை பாடுங்கள். උන්වහන්සේගේ වචනය කියන්න. அவருடைய வார்த்தையை படியுங்கள். නැගිට ගාම දෑත් දෙක ඔසවා ප්‍රශංසා කරන්න. எழுந்ததுமே இரு கரங்களை உயர்த்தி துதியுங்கள். උන්වහන්සේත් එක්ක කතා කරන්න. அவரோடு பேசுங்கள். ගායනා කරන්න අප්පුඩි ගාලා. கரங்களை தட்டி பாடுங்கள். මේක තමයි පටන් ගැනීම. இதுதான் ஆரம்பம். විශේෂ දෙයක්. விசேஷமான காரியம். යක්ෂයාට ඇන්න பிசாசு கேட்கத்தக்கதாக ඇදහිල්ල වචනයක් ප්‍රකාශ කරන්න. விசுவாச வார்த்தை ஒன்றை මේක அறிக்கையிடுங்கள். ස්වාමීන් වහන්සේ මට මා උදෙසා මවපු දවස මේකේ මා ප්‍රීතිමත් වෙන්න යනවා. இது கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். අද මම කවුද කියලා මට දන්නවා. இன்று நான் யார் என்பது எனக்கு தெரியும். මාව කිසි කෙනෙක් කැලමෙන්නට තබන්න බෑ. ஒருவனாலும் என்னை கலங்கடிக்க வைக்க முடியாது. අද මා සමාදානෙන් සතුටෙන් ජීවත් වෙන්න යනවා. இன்று நான் சமாதானத்தோடு சந்தோஷமாய் வாழப் போகிறேன். ඊට පස්සේ அதன் பின்பு අද දවසේ இன்று நாளிலே මගේ මේ කාරණාවල් තිබේ. මේ හැම දෙයක්ම මට ජයග්‍රාහීව සිදුවේ. எனக்கு இந்த 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 காரியங்கள் இருக்கிறது. இவை எல்லாமே எனக்கு வெற்றிகரமாய் இருக்கும். දෙවියන් වහන්සේ ඒදෙන් උයනට ඇවිල්ලා ආදම් සහ ඒවත් එක්ක කතා කරන්න කලින් தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் பேச முன்பதாக ඒ වගේලා ஏவாள் சென்று සාතන් කතා කරන එක ආණ්ඩ පටන් ගත්තා. பிசாசு பேசுவதற்கு செவி கொடுக்க ஆரம்பித்தாள். මේකට කලින් இதற்கு முன்பதாகவே වෙන දෙයක් ආණ්ඩ පටන් ගත්තා. வேறு ஒரு காரியத்தை கேட்க ஆரம்பித்தாள். වැටුණා. விழுந்தாள். ඉස්සල්ලා මේක முதலாவதாய் இதுதான். මේක ෆස් ගන්න இதை முதலாவது ஏந்துங்கள். ඔබගේ ජීවිතේ කවදාවත් වැටෙන්නේ உங்க வாழ்க்கை ஒரு நாளும் விழுந்து விடாது. ඇයි? ஏன்? ආස පොළව නැතුණත් අරින් வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ඔබ නැති වෙන්නේ නැති දෙයක් අල්ලලා තියෙන්නේ. நீங்கள் ஒளிந்து போகாததொன்றை பிடித்திருக்கிறீர்கள். මම දන්න එක දෙයක් තමයි. நான் அறிந்தது ஒன்றுதான். මම අද කොලෝසි 3 වෙනි පරිච්ඡේදය මම කියලා ඇති උදේ. இன்று காலையிலே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசித்திருக்கலாம். බයිබලේ කියන එක ඇතුළට එන මොහොතේ வேதத்துக்குள்ளே நாம் செல்லும் பொழுது මම ඇස් වලින් කියවන්නේ, நான் கண்களினாலே வாசிப்பதில்லை, මම කටින් කියවන්නේ, நான் வாயினாலும் வாசிப்பதில்லை, මගේ අදවතෙන් කියවන්නේ. என் இருதயத்திலே இருந்து ඒක வாசிப்பேன். අදවතට එන්න මගේ අදවතේ බරවල් නැති වෙලා යනවා. இது என்னுடைய இருதயத்துக்கு வர வர என் இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம் அப்படியே போய்விடும். බයිබලය අදවතේ බාර නැති කරයි. பைபிள் இருதயத்தின் பாரங்களை நீக்கும். ගෝලියත් කියන ලොකු යෝධයෙක් ඇවිල්ලා හිටියා. கோலியாத் என்கிறதான பெரிய ஒரு அரக்கன் வந்திருந்தான். දාවිද් කිව්වා මම ඌව මරනවා කියලා. தாவீது சொன்னான், நான் இவனை கொன்று போடுவேன். ඌ ඇදහිල්ලෙන් ප්‍රකාශ කළා. அவன் விசுவாசத்தினாலே அறிக்கையிட்டான். සවුල් කිව්වා හරි වා කරන්න කියලා. சவுல் சொன்னா, சரி சரி நீ அதை செய். හරි මම ඊට උදේ කරන්න. சரி நான் நாளை காலை அதை செய்கிறேன். බයිබලේ දාලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඌ අලියම නැගිට්ටා. அவன் அதிகாலையிலே எழுந்து நின்றான். ගංග ළඟට ගිහිල්ලා ஆற்றங்கரையண்டே சென்று
ඔව් ගල් හොයන්න පටන් ගත්තා. அவன் கற்களை தேட ஆரம்பித்தான். කීයටද? எத்தனை மணிக்கு? හල්ලුයම. அதிகாலையிலே. හල්ලුයම නැගිටිනව අය යෝධයන්ව බිමට වට්ටයි. அதிகாலையிலே எழுந்திருக்கிறவர்கள் அரக்கர்களை கீழே வீழ்த்துவார்கள். ලොකු ලොකු ප්‍රශ්නවල් වැටේ. பெரிய பெரிய பிரச்சனைகள் விழும். හල්ලුයම නැගිටින්න ඕනේ. அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். දවස් 40ක් කෑගාගෙන ඉන්න ගෝලියත් 40 நாட்கள் கத்திக்கொண்டே இருக்கிறான் இந்த கோலியாத். ඔබ ඊට නැගිටින්න. நீங்கள் நாளை எழுந்திருங்கள். හල්ලුයම නැගිටින්න. அதிகாலையில் எழுந்திருங்கள். අත්තරාමාවට නැගිටින්න. 4:30க்கு எழுந்திருங்கள். පාට නැගිටින්න. 5 மணிக்கு எழுந்திருங்கள். ආමාවට නැගිටලා 5:30 மணிக்கு எழுந்து ෆස්ට් முதலாவது දෙවියන් වහන්සේ தேவன் උන්වහන්සේගේ නම කියන්න. அவர் பெயரை சொல்லுங்கள். දෑත ඔස්වා ස්තුතියි කියන්න. கரங்களை உயர்த்தி நன்றி என்று சொல்லுங்கள். අපඩි ගාලා ගීතිකාවක් කියන්න. கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடுங்கள். බයිබල අරන් කියවන්න. பைபிளை எடுத்து வாசிங்க. ඇදහිල්ල ප්‍රකාශ කරන්න. விசுவாச அறிக்கைகளை சொல்லுங்கள். අපිට සමහර දේවල් කරන වෙලාව යනක දෙගන්න. நமக்கு ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது நேரம் போறதே தெரியாது. හැබැයි අලුයම මේක විනාඩි 15ක් කරන එක සෑන්තුඟක් ඇයට අමාරුයි. ஆனால் அதிகாலையில எழும்பி ஒரு 15 நிமிடம் செய்யறது நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. දේ පාන්දර ජිම් යන එක ලේසි. காலையிலே ஜிம் போவது லேசு. හැබැයි මේක හරි අමාරුයි. ஆனா இது ரொம்ப கஷ்டம். මේක තමයි අමාරු. இதுதான் கஷ்டம். ලෝකෙම අමාරු දේ ආරක්ෂා කරන එක. உலகத்திலே கஷ்டமான காரியம் என்றால் ஜெபிப்பதுதான். ඒක කෙරුවත් அதை செய்தால் අනිත් ඔක්කොම ලේසි. மற்ற எல்லாமே லேசாகிவிடும். ඔබ යෝධයන්ව වට්ටන්න ඕන නම් යෝධයන්ව නැති කරන්න ඕන නම් අලියම නැගිටින්න ඕනේ. நீங்கள் அரக்கர்களை வீழ்த்த வேண்டுமாயிருந்தால் அரக்கர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்றால் நீங்கள் எழுந்திருக்க வேண்டியது அதிகாலையிலே. මේ එට සෙනසුරා දවස. இது நாளை சனிக்கிழமை. ගීතාවලිය 25:1 சங்கீதம் 25:1 ස්වාමිනේ ඔබ දෙසට මාගේ ආත්මය ඔසවමි. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். මේ කියන්නේ මාව. ஆத்மா என்பது என்னை. මම අලියම නැගිටලා நான் அதிகாலையில எழுந்து ස්වාමිනේ கர்த்தாவே මේ 25 වෙනිදා இந்த 25ஆம் தேதி මාව ඔබගේ අත්තට බාර දෙනවා. என்னை உம்முடைய கரத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். එහෙම බාර දෙන මොහොතේ அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது දෙවනි වචනේ බලන්න. 2ஆம் வசனத்தை கவனியுங்கள். මාගේ දෙවියන් වහන්සේ எந்த ඔබ කෙරෙහි විශ්වාස කළෙමි. මම ලැජ්ජා නොවමි. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்தருளும். මම ලැජ්ජා වෙන්නේ. நான் வெட்கப்படுவதில்லை. මුන්වහන්සේට බාර දෙනවා. நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். එදා ලැජ්ජා වෙන්නේ. அன்று வெட்கப்பட மாட்டேன். අල්ලියම් නැගිටලා அதிகாலையிலே ටික මොහොතක් ඉන්න මොහොතේ අපි උන්වහන්සේට බාර දෙනවා. அதிகாலையிலே எழுந்து விட்டு கொஞ்ச நேரம் அவரோடு இருக்கும் பொழுது எங்களை நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். අල්ලියම නැගිටින මොහොතේ அதிகாலையில எழுந்திருக்கும் பொழுது මම මගේ අල්ලියම නැගිටලා මගේ ඇඳ ළඟ දන ගාන මොහොතේ நான் அதிகாலையில எழுந்து என்னுடைய படுக்கை என்ற கட்டில் அருகிலே நான் முழங்கால் படி இடுக்கும் பொழுது ඒකේ මම මොනවද අදහස් කරන්නේ? அதிலே இருந்து நான் எதை சொல்லுகிறேன்? මම ඒ ආරක්ෂා කරනවා කියලා නොවේ. நான் ஜெபிக்கிறேன் என்பதல்ல. දෙවියන් වහන්සේ මාව බලන මොහොතේ தேவன் என்னை பார்க்கும் பொழுது මම උන්වහන්සේට වැදගත්කමක් දෙනවා. நான் அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். මට ඔබ ඕනේ. எனக்கு நீர் தேவை. ඒක මම පෙන්වනවා. அதை நான் காட்டுகிறேன். ඒක කෙරුවේ නැත්තම් அதை செய்யாவிட்டால் මට මේ දවස මට කරන්න පුළුවන් කියලා எனக்கு இந்த நாளை நான் எப்படியாவது ஓட்டிக்கொள்வேன் என்று මම යනවා. நான் போவேன். හැමදාම උන්වහන්සේට බාර දෙන්න. ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒப்பு கொடுங்கள். එහෙම බාර දුන්නම அப்படி ஒப்பு கொடுத்ததும் සෙනික ඔබගේ මනස වෙනස් වෙයි. சடுதியாய் உங்களுடைய மனது சிந்தனை மாறும். අද මේ දේ කරන්න මේ දේ කරන්න இன்று இந்த காரியத்தை செய்யுங்கள். කතා කරන්න එපා.
அவரோடு பேச வேண்டாம். අලෝ තදාසයි. புதிய எண்ணங்கள் திட்டங்கள் வரும். දෙවියන් වහන්සේ ඔබගේ මනස තුල කතා කරයි. தேவன் உங்களுடைய மனதுக்குள்ளே பேசுவார். ඔබගේ ආත්මේ කතා කරයි. உங்கள் ஆவியிலே ඔබගේ பேசுவார். තුන්වෙනි ඇස් වලින් ඔබ සමහර දේවල් දකි. உங்களுடைய மூன்றாம் கண்களினாலே ஒரு சில காரியங்களை காண்பீர்கள். මොනවාද කරන්න ඕනේ? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? මගේ ආත්මය என் ஆத்துமாவே ඔබට බාර දෙනවා. உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். මෙනියන්න ඉන්න මොහොතේ அப்படி மௌனமாய் இருக்கும் பொழுது මම අද මොනවාද කරන්න ඕනේ? இன்று நான் எதை செய்ய வேண்டும்? එහෙම ඉන්න මොහොතේ அப்படி இருக்கும் பொழுது ඔබට පෙනේ. உங்களுக்கே விளங்கும். තුන්වෙනි ඇස් වලට මොනවාද පේන්නේ? மூன்றாம் கண்ணுக்கு என்ன தெரியும்? නිකම් මේ මීටිය පේන්නේ. சும்மா இப்படி இருந்தா விளங்காது. මොනවාද කරන්න ඕනේ? என்ன செய்ய வேண்டும்? මම මොනවාද කතා කරන්න ඕනේ? நான் எதை பேச வேண்டும்? අද මම අම්මලා ගෙදරට යන්න ඕනද? இன்று என் தாய் வீட்டுக்கு நான் போய்தான் ஆகணுமா? අපි ප්‍රශ්නවල් ආන මොහොතේ நாங்கள் கேள்விகளை கேட்கும் பொழுது ඒකට උත්තර තමයි තුන්වෙනි ඇස් වලින් දකින්න පුළුවන්. அதற்கேற்ற பதிலைத்தான் மூன்றாவது கண்களினாலே நாம் காண முடியும். බාර දීලා ආන මොහොතේ ඒකට උත්තර ලැබෙයි. நீங்கள் ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுது அதற்குரிய பதில் வரும். දාවිද් මෙහෙම කියනවා. தாவீது இப்படி சொல்லுகிறான். ගීතාවලේ 63 වෙනි පරිච්ඡය சங்கீதம் 63 1යි 2යි முதலாம் இரண்டாம் வசனம். විශාල ප්‍රශ්නෙකින් ඉන්න පුළුවන්. பெரிதான பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். දෙවියන් වහන්සේ தேவன், ඔබ මාගේ දෙවියන් වහන්සේය. தேவனே நீர் என்னுடைய தேவன். උදේ නැගිටලා කියන්න. அதிகாலையில எழுந்து சொல்லுங்கள், ඔබ මගේ දෙවියන් වහන්සේ. நீர் என்னுடைய தேவன். ආමේන්. ஆமென். ඔබ මගේ දෙවියන් වහන්සේ. நீர் என்னுடைய தேவன். උදේ නැගිටලා මේ වචනේ කියන්න. காலையில எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். ජීසස් ஜீசஸ், ඔබ මාගේ. நீர் என்னுடையவர். සුද්ධාත්මනේ ஆவியானவரே, ඔබ මාගේ. நீர் என்னுடையவர். අල්ලියම ඔබ සොයන්නේ මේ. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். කොයිද මා සොයන්නේ? எங்கு நான் தேடுகிறேன்? වතුර නැති, தண்ணீர் இல்லாத, සල්ලි නැති, பணம் இல்லாத, සමාදාන නැති, சமாதானம் இல்லாத, වේදනාවෙන් පිරුණා වූ, வேதனையிலே நிரம்பிய, වියලුණු, வறண்ட, වේස උපදවන්නා වූ දේශයකේ මාගේ ආත්මය ඔබ කෙරෙහි පිපාස ඇත්තේය. வறண்டதும் விடாய்ததும் தண்ணீர் மற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. මාගේ මාංශය ඔබ කෙරෙහි ආසා ඇත්තේය. என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. නියඬ විඳලා ඉල්ලන්න. மௌனமாயிருந்து கேளுங்கள். ඔබගේ බොඩි රිලැක්ස් කරලා ඉල්ලන්න. உங்களுடைய சரீரத்தை இலகுவாக்கி மென்மையாக்கி හදිස්සි கேளுங்கள். වෙන්න එපා. அவசரப்பட வேண்டாம். ඔබ මට අවශ්‍යයි. நீர் எனக்கு தேவை. මේ ප්‍රශ්නෙන් මා ඉන්නේ. இந்த பிரச்சனையிலே தான் நான் කතා இருக்கிறேன். කරන්න. பேசுங்கள். එහෙම කතා කරන වෙලාවේ அப்படி பேசும் பொழுது මොනවාද වෙන්නේ? என்ன நடக்கும்? දෙවෙනි වචනේ බලන්න. இரண்டாம் வசனத்தை උත්තර கவனியுங்கள். ලැබෙනවා. பதில் கிடைக்கிறது. මෙසේ ඔබගේ බලයත් ඔබගේ මහිමයා දකින පිණිස සුද්ධ ස්ථානයේ ඔබ දෙස බලා සිටියෙමි. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உம்முடைய வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். අල්ලියම ඔබ හිටියත් දේව බලය ඔබ දකි. அதிகாலையிலே நீங்கள் இருந்தால் இன்னும் வல்லமையை நீங்கள் ඔබ காண்பீர்கள். දේව බලය දකි. நீங்கள் தேவ வல்லமையை காண்பீர்கள். දේව බලය දකි. தேவ வல்லமையை காண்பீர்கள். දේව බලය දකි. தேவ வல்லமையை காண்பீர்கள். අවසාන ලෙස கடைசியாக දෙවියන් වහන්සේ රූලකයක් තබා තිබෙනවා. தேவன் ஒரு அடிமட்டத்தை வைத்திருக்கிறார். කවුද මට ප්‍රේම කරන්නේ? யார் என்னை நேசிப்பது? මෙසමන් කරන්න රූලකයක්. அளவுகோலாய் ஒரு அளவு வைத்திருக்கிறார். ruler. ඊතෝපදේශ 8:10. நீதிமொழிகள் මට 8:17. ප්‍රේම කරන්නන්ට මම ප්‍රේම කරමේ. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். මේ ටැම්ලික ලස්සනයි. එනි නේසික්‍රවලේ නා නේසික්‍රයි. මට ප්‍රේම කරන ඇයට මම ප්‍රේම කරන්නෙමි. අධිගාලිල් උදේ එනි තේඩිරවලේ එනි කණ්ඩනිවහල්. අඩියම මාව සොයන්නව ඇයට මාව සම්බවේ. මෙතන අල්ලියම කියන වචනක් තියෙනවා. இந்த இடத்துல அதிகாலை என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. අල්ලියම මව සොයන්නව අය. அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் ඔවුන්ට මා සම්බවය. அவர்களுக்கு நான் காணப்படுவேன். අල්ලියම මාව සොයන්නව අයට. அதிகாலையில என்னை தேடுகிறவர்களுக்கு
මෝසෙස්ට දෙවියන් කියනවා மோசேக்கு தேவன் சொல்லுகிறார், ඔයාට මාව දකින්න ඕන නම් உனக்கு என்னை காண வேண்டும் என்றால் මම 34 කියනවා ඔයා අල්ලියම නැගිටලා එන්න. யாத்திரகம் 34 அவர் சொல்லுகிறார், நீ அதிகாலையிலே எழுந்து வா. අල්ලියම එන්න. அதிகாலையிலே வா. දෙවියන් මාස දකින්න ඕන අල්ලියම එන්න ඕනේ. தேவனை காண வேண்டும் என்றால் அதிகாலையிலே வர வேண்டும். උන්වහන්සේ ඉස්රායල් සෙනඟට මන්නා දැම්මා. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தார். ඉර එන්න කලින් ගිහලා මන්නා ගන්න ඕනේ. சூரியன் வர முன்பதாகவே அந்த மன்னாவை சேகரிக்க வேண்டும். ඉර ආවන් පස්සේ මන්නා දිය වෙලයි. சூரியன் வந்ததுமே அவைகள் கரைந்து விடும். ඒ මන්නා එතන නැහැ. அந்த இடத்துல மன்னா இல்ல. එහෙනම් ඉර එන්න කලින් අලියම යන්න ඕනේ. அப்படி என்றால் சூரியன் வர முன்பதாகவே அதிகாலையிலே போக வேண்டும். අලියම ගියත් දකි. அதிகாலையிலே சென்றால் காண முடியும். ඉර ආවන් පස්සේ ගියත් දකින්න சூரியன் வந்ததுமே காண බෑ. முடியாது. මොන්න දකින්න බෑ. அவளுக்கு காண முடியாது. මේ වචනේ ඊතෝපදේශ 8:10 நீதிமொழிகள் 8:17 ප්‍රේම කරන අයට මම ප්‍රේම කරනවා. என்னை நேசிக்கிறவளுக்கு நானும் நேசிக்கிறேன். ඒකත් එක්ක වචනේ මේම දානවා. அதோடு வார்த்தை இப்படி இருக்கிறது, මට ප්‍රේම අල්ලියම මාව සොයනවා අය. அதிகாலையிலே என்னை தேடுகிறவளுக்கு. එහෙනම් அப்படி என்றால் මට ප්‍රේම කරන අය என்னை நேசிக்கிறவர்கள் අල්ලියම මාව සොයයි. அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். ඒක තමයි මේ ශ්‍රවණ එක. அதுதான் அளவு. කවුද මට ප්‍රේම කරන්නේ? யார் என்னை நேசிப்பது? අල්ලියම මට මාව සොයන අය. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் தான். අල්ලියම මාව සොයන අයව මම ප්‍රේම කරනවා. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்களை நானும் நேசிக்கிறேன். එට සෙනසුරාදා, நாளை சனிக்கிழமை, ඊළඟට ඉරිදා, அடுத்தது ஞாயிறு, සවුන්දා, திங்கட்கிழமை. මේ දවස් තුන මේක කරලා බලන්න. இந்த 3 நாட்களும் இதை செய்து பாருங்கள். ඔබගේ ජීවිත පුදුම වෙනස ඔබ දකි. உங்கள் வாழ்க்கையிலே புதுமையான மாற்றங்களை காண்பீர்கள். මේක දේශනාවක් නොවේ. இது ஒரு பிரசங்கம் அல்ல. මේක ඔබගේ ජීවිත ඔබ දකින්න යන්නා වූ මාත් ලොකු ආමේන්. වෙනසක් දෙවියන් වහන්සේ ඔබට කරන්න இது යනවා. உங்கள் வாழ்க்கையிலே காண போகிறதான பெரிய ஒரு மாற்றம். அதை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ලෑස්ති වෙන්න. ஆயத்தப்படுங்கள். ලබන සවුන්දා வருகிற මම திங்கட்கிழமை ඔබට ආශිර්වාද කරනවා. நான் உங்களை ලොකු ஆசீர்வதிக்கிறேன். දෙයක් වෙයි. பெரிதானதொன்று නමුත් நடக்கும். එට දවසේ ஆனால் நாளைய தினம் අල්ලියම නැගිට්ටම அதிகாலையில එට எழுந்தது ඔබ දකි நாளை நீங்கள் පුදුම காண்பீர்கள் දේවල්. புதுமையானவைகள். ඉරිදා දකි ஞாயிறு காண்பீர்கள் පුදුම දේවල්. புதுமையானவைகள். හැම කෙනාම எல்லாரும் එට උදේ පාන්දර நாளை காலை නැගිට්ටම எழுந்ததும் කියන්න சொல்லுங்கள், ජීසස් ஜீசஸ். හalleluya. ஹalleluya. ඔබගේ දහත සුවා කියන්න. உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ස්වාමිනේ கர்த்தாவே මේ දවස් උදෙසා ස්තුති இந்த කියලා. நாளுக்காக நன்றி என்று බයිබලේ ගන්න. வேதத்தை எடுங்கள். පරිච්ඡේදයක් அது ஒரு அதிகாரம். ඇවිදගෙන කියවන්න. நடமாடிக்கொண்டே வாசியுங்கள், කටින් කියවන්න. வாயால் வாசியுங்கள், අප්පඩි ගාලා கரங்களை தட்டி ගීතිකාවක් ගායනා ஒரு කරන්න. பாடலை பாடுங்கள். හalleluya. ஹalleluya. ඇදෙයිලෙන් விசுவாச යක්ෂයා බලලා කියන්න. விசுவாசத்திலே சாத்தானை பார்த்து මේ சொல்லுங்கள், දවස இந்த நாள் මගේ දවස. என்னுடைய நாள், මේක ජයග්‍රහී දවස. இது வெற்றியின் நாள், මේක මගේ ප්‍රීතිය දවස. இது மகிழ்ச்சியின் நாள். ඒට ඔබ ආස්කම් දේවල් දකි. நாளை அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். මේක රහසක්. இது ஒரு ரகசியம். මේක පොඩි දෙයක්. இது ஒரு சிறிய காரியம், හැබැයි අමාරු දෙයක්. ஆனால் கஷ்டமான காரியம். Hallelujah. ஹalleluya. මම ලොකු ආස්කමක් දකින්න. நான் பெரிய ஒரு அற்புதத்தை காண போறேன். හalleluya. ஹalleluya. මම ලොකු ආස්කමක් දකින්න. நான் பெரிய ஒரு அற்புதத்தை காண போறேன். පුදුම දේවල් දෙවියන්සේ කරයි. புதுமையானவைகளை தேவன் செய்வார். හalleluya. ஹalleluya. සමදන දෑත සුවා දේවාශෝ ලබගමු. கைகள் உயர்த்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய இறைவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. අපේ පියෝ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කරුණාව, සුද්ධාත්ම වහන්සේගේ සහභාගීකම සහ දේව ආශිර්වාදය ඔබ සෑම දිනා සමග අදත් සදාකාලට ඔබ සමගම පැවතේවා. සභාව සබ්දයෙන් ආමේන්. හalleluya. දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරයි. හalleluya.